கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக நம்மத்திலே பாஸ்டர் வில்சன் வில்லியம் அவர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய 12, 13, 15 வயதிலே, என்னுடைய டீனேஜில் அவர்கள் எங்களுடைய ஊரில் பாஸ்டராக இருந்தவர்கள். நான் சிறு வயதிலே ஊழிய காரியத்தில் அழைப்பு பெற்று சின்ன வயதிலிருந்தே ஊழியத்திற்காக ஆர்வமாக இருந்தாலும் சில நேரத்தில் சிலரை பார்க்கும் பொழுது நமக்கு ஊழியம் இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கிட்டார் எடுத்து பாடல் பாடி ஆராதனை நடத்தினார்கள் என்றால் நமக்கு அப்படியே ஒரு ஆவியின் உயிர் மீச்சை நாம் பெற முடியும். அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு உண்டாகும். அப்படி நான் சிறு வயதாய் என்னுடைய டீனேஜ் வாலிப நாட்களில் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஊழியர், அன்றையிலிருந்து இன்றைய வரை நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் அதன் பின்பு டெல்லி பைபிள் காலேஜ் போனேன், பைபிள் காலேஜ் முடித்தேன், வந்தேன். ஆனாலும் திரும்ப நாங்கள் தொடர்பில் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவர்கள் ஒரு நல்ல வேத பண்டிதர், பைபிள் காலேஜஸில் நிறையா டீச் பண்ணியிருக்கிறாங்க. காஸ்பல் ஃபார் ஏஷியா மூலமாக ரேடியோவில் ஒரு செய்தி வரும், ஆத்மீக யாத்திரை அப்படின்னு சொல்லி. அந்த செய்தியை கொடுக்குறதே அவங்க தான். அவ்வளோ நாள் பல வருஷங்கள் அதில் அவர்கள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஆகையினாலே எனக்கு ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே அந்த வயதிலே அவர்கள் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். நம் கரங்களை தட்டி பாஸ்டர் வில்சன் வில்லியம் அவர்களை நாம் வரவேற்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கர்த்தரை ஆராதித்தது மிகுந்த மகிழ்ச்சி, சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை தியானிப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி. மத்தேயு 16:18 ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபைக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஒரு நோக்கம் உண்டு. பேதுருவை குறித்த அபிப்பிராயம் உலகத்திற்கு பலவிதமாக இருக்கலாம், அவனோடு இருந்த அவனுடைய சிநேகிதர்களுக்கு வேறு விதமாக இருக்கலாம், தனக்குத்தானே அவனை குறித்த அபிப்பிராயமே வேறாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பேதுருவை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொருவரும் பலவிதமான அபிப்பிராயங்களை சொல்லலாம். நீ இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி உருவாயிருக்கலாம். பல நேரங்களில் நம்ம ரொம்ப தூரம் கடந்து போன பிறகுதான் ஆட்கள் சொல்றாங்க, நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன், நான் அப்படி போயிட்டேன், நீ இதை செய்வேன்னு நான் எதிர்பார்த்தேன், நீ வேற என்னமோ செஞ்சுட்டு இருக்கிற. ஆனா we are heading towards the destiny which God has already destined for us. நம்ம எல்லாரை குறித்தும் ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே we are diverted. சில நேரங்களில் நம்ம வழி விலகி போகிறது உண்டு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எங்க தட்டணும், எங்க திருப்பணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த நோக்கங்களிலிருந்து மாறுகிற பொழுது கொஞ்சம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், ஆண்டவர் திருப்புகிறது கொஞ்சம் வலிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப இந்த நாட்களிலே நாம் நம்மை குறித்து சில காரியங்களை உணர வேண்டியதா இருக்கிறது. இப்ப இந்த பாட்டை பாடணும், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு குழந்தைய ஒரு தாயின் கையில ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார்? மற்றவங்க எல்லாம் மறந்தாலும் ஒரு அம்மா மறக்க கூடாது. நான் அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா போன் பேசிக்கிட்டு பார்க்கில் குழந்தைய விட்டுட்டு போகுது. ஒரு ஆள் எடுத்துட்டு துரத்திட்டு போறாரு. ஏமா 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 ஏமா, அது நிக்கல, அது போன்ல பேசிட்டு போயிட்டே இருக்கு. அது பிரச்சனை என்னவோ நமக்கு தெரியல. அப்புறம் ஊர்ல உள்ளவங்களாம் எல்லாம் பலரும் சேர்ந்து அந்த அம்மாவை நிறுத்தி, அந்த அம்மா அப்புறம் திரும்பி ஓடி வருது, ஐயோ என் பிள்ளைன்ட்டு ஓடி வருது. இப்படியெல்லாம் அம்மா மாதிரி இருக்கிறாங்க. பட் பர்பஸ் ஆஃப் அ மதர், ஒரு தாயின் நோக்கம். ஒரு குழந்தை ஒன்றுமறியாத காலங்களில், தனக்கு எதுவும் தெரியாதிருக்கும் அந்த நேரங்களில், நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்கிற வித்தியாசம் அறியாமல் இருந்திருக்கும் காலங்களில் அந்த குழந்தையை மூடி மறைத்து எப்பொழுதும் தன் கைகளிலேயே வைத்து கொண்டு அதை ஆதரித்து பாதுகாத்து அதை பலனுள்ள ஒரு பிள்ளையா கொண்டு வந்து ஒப்படைக்கிறது ஒரு தாயினுடைய பொறுப்பு. வேதத்தின் நோக்கம் அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று வளர்ப்பது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். The world thinks everything happens by accident. இந்த உலகமே எல்லாம் விபத்தில் நிகழ்கிறதாக உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உண்டானதே குறித்து பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று பேசுறாங்க. என்னன்னா, திடீர்னு ஒரு வெடித்து சிதறுதல் ஏற்பட்டது. திடீர்னு ஒரு பயங்கர ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சான். அந்த பிளாஸ்ட்ல உண்டானது தான் எது? இந்த பூமி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாஸ்ட்ல தான்
ஒவ்வொன்று சின்னதா வெடித்து சிதறுதல், அப்புறம் ஒரு அணு உண்டானது, அது 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 பல பெருகினது, ஒவ்வொன்றும் இன்றைக்கு உருவானது, கடைசியில குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். இதெல்லாம் நத்திங் வாஸ் பிளான்ட், எதுவுமே திட்டமிடப்படவில்லை, எல்லாமே ஆக்சிடென்ட்ல வந்ததா உலகம் நினைச்சிட்டு இருக்கு. இதை கொஞ்சமா கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? உங்களுக்கு யோசித்து பார்க்க முடியுதா? திடீர்னு இரும்பு ஃபேக்டரி வெடிச்சு சிதறினதுல ட்ரெயின் நின்னுச்சுன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்ப ஒன்னொன்னு வெடிச்சு சிதறினதுல இன்னொன்னு உருவாகும் அப்படிங்கிறதுல, வெடிச்சு சிதறினா இருக்கிறது அழிஞ்சுதான் போகுமே தவிர இன்னொன்று உருவாகும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இந்த உலகத்துல நீங்கள் எல்லாரும் இருப்பது விபத்து அல்ல. அப்பா அம்மா கூட நினைச்சு சொல்லுவாங்க, ஒருவேளை நீ பிறப்புன்னு நான் நினைக்கவே இல்ல, நாங்க திட்டமிடல. நாங்க பல பெற்றோரால் திட்டமிடப்படாத குழந்தைகள் இந்த இடத்துல ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிறோம். ஆசைப்பட்டவங்களுக்கு கிடைக்கல, கேட்காதவங்களுக்கு சில நேரத்துல கிடைச்சிருக்கு. அந்த பிறந்த பிறகு நான் பிறந்த காரணத்தை நான் அறியறதுக்கு முன்னால நீ ஏன் பிறந்தன்னு கேட்கிற பெற்றோர் சிலருக்கு இருந்திருக்கலாம். நானே என் வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன்னு தெரியல, இப்ப கையில ஒரு குழந்தை வேற வந்துருச்சு, இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல பெற்றோர்கள் கேள்வி கேட்ட காலங்கள் இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் ஹியர், நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்க எங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இங்க இருந்து நீங்கள் காது வாங்கி கொண்டிருந்தாலும், உங்களை பத்தின ஒரு குறிப்பிட்ட நோக்கம் என் ஆண்டவருக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் விபத்து அல்ல, தேவனால் திட்டமிடப்பட்டவர்கள். இந்த உலகம் விபத்து அல்ல, இந்த உலகம் தேவனால் திட்டமிடப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் விபத்து அல்ல, தேவனால் திட்டமிடப்பட்டவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் விபத்து அல்ல, தேவனால் திட்டமிடப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவைகள் அத்தனையும் இன்றைக்கு நமக்கு திருஷ்டாந்தங்களாக நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குரிய கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கற்றுக்கொள்ள செய்கிறார். இன்றைக்கும் இந்த பூமியிலே இந்த சபையை வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சபையை குறித்து பலருக்கு பலவிதமான அபிப்பிராயம் இருக்கிறது. உலகத்தில் நிறைய பேர் சபைக்கு எதிராக இன்றைக்கு ஏராளமான வார்த்தைகள் பேசப்படுகிற ஒரு காலம் இது. காரணம், சபை பல இடங்களிலே பல தவறான முன்னுதாரணங்களை வைப்பதால், சபையை நடத்துகிறவர்கள் பல இடங்களிலும் பல தவறான முன்னுதாரணங்களை வைப்பதால், பல விதங்களிலே ஆட்களை வஞ்சிக்கிற காரணத்தினால், இந்த வஞ்சனையை முன்னிறுத்தி சபையை ஒரு பிழைப்பிற்கடுத்த ஒரு இடமாகவும், ஏதோ மனிதர்கள் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக நடத்தப்படுகிற ஒரு கம்பெனியை போலவும், ஒரு கடையை போலவும், வியாபார ஸ்தலங்களை போலவும் விமர்சிக்கிற, விளக்கம் சொல்லுகிறதான ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். இப்ப இந்த வாரத்தில் கூட ஒரு மோசமான நிகழ்வு உலகத்திலே நிகழ்ந்திருக்கிறது. உலக பிரசித்தி பெற்றதான ஒரு தேவ மனிதர் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. என்ன காரணம்? ஏராளமான பினான்சியல் ஃப்ராட பண்ணிட்டார். அவர் ரொம்ப பிரபலமா பல காரியங்களை செஞ்சார். அவர் மூலமா தான் உலகத்தில் இந்த ஃபெய்த் டீச்சிங், விசுவாச போதனை, செழிப்பின் உபதேசம் மிகவும் அதிகமாக தீவிரம் அடைந்தது. அப்ப அவர் பேசின இந்த செழிப்பின் உபதேசம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஆட்களை ஆட்டி படைச்சு, அவர் கொடுத்த மாடலை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க, இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால தான் ஆட்கள் நிறைய ஓடுறாங்க. அவர் பல ஏர்கிராப்ட்ஸை வாங்கினார், நிறைய விமானங்களை வாங்கினார், ஏராளமான கட்டடங்களை வாங்கினார். உலகம் முழுக்க அங்க நான் ப்ராஜெக்ட் பண்றேன், இங்க நான் ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி, அவர் கூடயே இருந்தவர் ஒரு 14 வருஷமா இதை க்ளோஸா கவனிச்சு ஆதாரங்கள் எல்லாம் வெளியே எடுத்து அமெரிக்க அரசாங்கத்தினிடத்தில் கொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுத்து அதை மறுக்க முடியாத நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்துக்கு என்ன தோணும்? எல்லாருக்கும் என்ன தோணும்? இது மொத்தத்தில் இப்படிதான், எல்லாம் பிழைக்கிறதுக்காக ஒன்னு பண்றாங்க நமக்கு தோணும். பட் வசனம் சொல்லுகிறது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எது சபை? இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எது சபை? சபை அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். இன்னைக்கு காலைல கிளம்பும் போது யாராவது கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போ. நேத்தே சொல்லுவீங்க, காலைல சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரமா எந்திரிக்கணும், நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்கா, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட், இது எல்லாத்தையும் ஏற்கனவே உங்க வீட்டில எல்லாம் பேசும்போது சர்ச்சுக்கு போகும்போது நம்ம இந்த 4 செவரை யோசிக்கிறோம். இதற்குள்ளே நடத்தப்படுகிறதான சில ஸ்கெடியூலை யோசிக்கிறோம், சில ஒழுங்குகளை, ஆராதனை ஒழுங்குகளை நாம் யோசிக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு சபை என்று சொல்வது, இது தேவனுடைய முழுமையான ஒரு திட்டம். இது தேவன் கட்டி எழுப்புகிற ஒரு ஆலயம்.
இது நமக்கு ஒரு கூடி வருகிற இடம், அவ்வளவுதான். உள்ளூர் மக்கள் வசதியாய் கூடி இந்த வார்த்தைகளை சிந்திக்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் எந்த நோக்கத்தோடு தேவன் சபையை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கும் அந்த நோக்கத்திற்கு நேராக நம்மை உருவாக்கி கொள்ளுகிறதற்கும் நம்மை சீர்படுத்தி கொள்ளுகிறதற்கும் அந்த சபையோடு தேவன் எழுப்புகிற அந்த சபையோடு நம்மை தெளிவாய் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறதற்கும் மற்றவர்களை அடையாளப்படுத்துகிறதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சது? அப்ப இங்க நம்ம கூடுறோம், இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? we are not entertaining each other. ஏதோ நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக நான் உங்களை உற்சாகப்படுத்த, நீங்க எங்களை உற்சாகப்படுத்த, நல்ல மியூசிக் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்லா கைத்தட்டி வெளியில் அவள் வீட்டில் மனசு கஷ்டமா இருந்துச்சு, இங்க வந்தா கொஞ்ச நேரம் நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா சத்தம் போடுறாங்க, நல்லா ஜோக்கெல்லாம் சொல்றாங்க, இங்கே நிறையா புதுசாக என்னென்னமோலாம் தகவல்லாம் தெரியுது, நம்ம தெரிஞ்சுக்காத விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ திரும்பி வீட்டுக்கு போகும்போது அப்புறம் நம்ம கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக போகும். அடுத்த ஒரு 4-5 நாளைக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட ஒரு வேளை வர்ற ஆட்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி ஆட்கள் அல்ல. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னா இது தேவனால் முன் குறிக்கப்பட்ட, தேவனால் தீர்மானிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்களாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் சத்தத்தை இப்ப இந்த இடத்துல தூரத்திலிருந்து ஒருவேளை ஆன்லைன்ல கேட்கிற ஆட்களா இருந்தாலும் நீங்கள் இதனை கேட்கிறதற்கு காரணம் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு தெளிவான நோக்கத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப சர்ச்ங்கிற வார்த்தையை பத்தி நான் ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டி வராது. ஏன்னா அவங்க பாஸ்டர் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருப்பார். எக்லீசியா அப்படிங்கிற வார்த்தையை தான் மூல பாஷையில உபயோகிக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சுங்கிற வார்த்தைக்கு. இன்னைக்கு இருக்கிற சர்ச்சுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் எக்லீசியா என்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. எக்லீசியா அப்படின்னு சொன்னா எக் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அவுட் ஆஃப், ஒன்றிலிருந்து வெளியே வருதல் அப்படிங்கிறார். அப்ப காலியோ அப்படின்னு சொன்னா அழைக்கப்படுதல். அப்ப ஒன்றிலிருந்து வெளியே அழைக்கப்படுதல். ஒன்றிலிருந்து வெளியே அழைப்பதென்றால் அழைப்பதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இல்லை. நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கூட்டம் ஜனத்தோடு இருக்கிறீர்கள், உங்களை ஆண்டவர் வெளியே கூப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையிலே வெளியே வந்த ஃபீல் இருக்கு? நிறைய பேருக்கு வெளியே வந்த ஒரு ஃபீலே இல்ல. இதுக்கு அப்படி எட்டி பார்த்துட்டு திருப்பி உள்ள போய்க்கிறது, அப்படி தலையை காமிச்சிட்டு திரும்ப உள்ள போய்க்கிற ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி தான் சிலருக்கலாம். அப்படி ஸ்ப்ரிங்ல அப்படி திரும்ப போய் புல் பேக் பண்ணி திரும்ப செட்டிங்குள்ளேயே உட்காந்துக்கிறார். ஆக்சுவலா அதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு உடனே போயிடுறதா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லையா? நானே பல நேரத்தில் நினைப்பேன், இயேசுதான் ரட்சகர்னு அறிந்து கொண்ட நேரத்தில், இயேசுவே என் பாவத்தை எல்லாம் மன்னியும், என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று நான் அன்றைக்கு முதல் ஜெபித்த நேரத்தில் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த திருப்தி எனக்குள்ள வந்த உடனே என்ன பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருந்தாருன்னா நிச்சயமா அங்க போயிருப்பேன். தானே போயிருப்போமா மாட்டோமா? போயிருப்பேன். ஆனா அவர் அன்னைக்கு கொண்டு போகல, திரும்ப இந்த ஊர்லயே வச்சுட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. முன்னாலேயாவது நான் என்ன செஞ்சாலும் எவனும் கேட்க மாட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் இப்ப ஏதாவது மாறி செஞ்சா பாஸ்டர் கேட்பாரு, சபையில் உள்ள விசுவாசிகள் கேட்பாங்க. ஏன் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், பைபிளை கையில தூக்கிட்டு போறேன்னு தெரிஞ்சா தெருவில் போறேன் வரவன் எல்லாம் கேட்பான், நீதான் பைபிளை தூக்கிட்டு போற வேதக்கார, பைபிளை தூக்குனாலும் இப்படி எல்லாம் பேசலாம் ஐயா? சர்ச்சுக்கு போற ஆள் இந்த மாதிரி போய் பேசலாமா ஐயா? சர்ச்சுக்கு போற ஆள் இந்த மாதிரிலாம் செய்யலாமா? இந்த மாதிரிலாம் நடக்கலாமா? ஊரே கேள்வி கேட்கிற இடத்துல கொண்டு வச்சுட்டு பரலோகத்துக்கு போவனா மாட்டனா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வச்சு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறார். சரி ரைட். அதுக்கப்புறம் அந்த ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்குன்னு அவ்வளவு தூரம் ஆயத்தமாகி அந்த எல்லாம் அர்ப்பணிச்சு பாஸ்டர் கொடுத்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி அந்த தண்ணியில முங்கி எந்திரிக்கும் போதாவது கொண்டு போயிருந்தாருன்னா அப்ப கூட போயிருந்திருக்கலாம். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்காக நடத்தினாங்க. பாத்திரம் தயாரா இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நிரப்புவார்னு சொன்னாங்க. நிரப்புன உடனே அப்படி கொண்டு போயிருந்தா அன்னைக்கு கூட போயிருக்கலாம். இப்ப இது அவ்வளத்தையும் கொடுத்த பிறகு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குற்ற உணர்வு வேற. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் ஞான ஸ்நானம் பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் இப்ப பரலோகத்துக்கு போவேனான்னு எனக்கு கேள்விக்குறியா இருக்கு இல்ல? பல நேரத்துல காலில் எந்திரிச்ச உடனே இன்று மரித்தால் நீ பரலோகத்துக்கு போவாயான்னு, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாயான்னு கேட்டா பயந்துருவோம். ஒரு சீசன் இருந்துச்சு, நாங்க மாறி மாறி ஒருத்தரை பார்த்து இப்படி கேட்கற, ஒருத்தர் தெரிச்சு தப்பிச்சு ஓடுற ஒரு நேரமா இருந்தது. ஏயா வேற கேள்வியே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ரட்சித்து
பரிசுத்தமாக்கி பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே திரும்பவும் வைத்திருக்கிறார். அப்ப அப்படியே வைக்கணும்னா அவருக்கு நம்மளை பத்தி ஒரு நோக்கம் இருக்கு, நம்மளை பத்தின ஒரு நம்பிக்கையும் இருக்கு. யோபுவை குறித்து சாத்தான் தேவ சமூகத்தில் போய் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய மனுஷன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்த பொழுது அவன் சொன்னா, நீர் எல்லாம் அவனுக்கு சூப்பரா வச்சிருக்கிறீர், நல்லா வச்சிருக்கிறீர், அதனால அவன் அப்படி இருக்கான், எல்லாத்தையும் தொட்டு பாரும், எல்லாத்தையும் அவனை விட்டு அகற்றி பாரும், அப்பொழுது அவன் உத்தமனா இருக்கிறானா இல்லையா என்று பார்ப்போம். சரி, அவன் கையில ஒப்படைச்சிட்டு அவனால முடிஞ்சதை பண்ணு. 2வது தடவையும் போனா அவன் உடம்பு நல்லா இருக்குல்ல, இப்ப அதையும் தொட்டுப்பார், உயிரை மட்டும் வச்சிருந்தாரு. ஆண்டவர் அவனை நம்பி பெட்டு கட்டினார். அவருக்கு தெரியும், உலகமே எதிர்த்தாலும், பிள்ளைங்கள்லாம் செத்தாலும், மனைவி தூஷித்தாலும், மனைவி அவனை தவறாய் வழிநடத்த முயற்சித்தாலும் அவன் என்னை விட்டு விலக மாட்டான் என்று அவனை குறித்து கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். உங்களை என்னை இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும், இந்த உலகமே உங்களை வஞ்சிக்க நினைத்தாலும், இந்த உலகமே உங்களை பின்னுக்கு இழுத்தாலும், இந்த உலகம் உங்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும், எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீங்கள் அவருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றும், பிசாசின் தலையை மிதித்து ஜெயிப்பீர்கள் என்றும், ஜீவ கிரீடத்தை நிச்சயமாய் சூடுவீர்கள் என்றும் உங்களை குறித்து பரலோகம் நிச்சயமாய் நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுற மாட்டோம்னு நம்புறேன். எத்தனை பேர் ஆமென்? முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிற பொழுது அதில் நானும் இருக்கிறேன். அதில் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை தொட்டு சொல்லுங்க, நான் அங்கே இருப்பேன், நான் என்னை பற்றி நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னை பற்றி எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட என் ஆண்டவருக்கு தெரியும், என்னை நம்பி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நாம் நம் சபை என்று சொல்லுகிற பொழுது பியாண்ட் அவர் பில்டிங்ஸ், நம்முடைய கட்டிடங்களுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய நேரம், ஒழுங்குகள், ஆராதனைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவரால் உலகத்திலிருந்து ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட ஜனம் என்பதை நீங்களும் நானும் உறுதியாய் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இது தேவனே கட்டி எழுப்புகிறதான ஆலயம் போன்ற ஒரு அமைப்பு. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை கட்டி எழுப்புகிற ஒரு ஆலயம் போன்ற அமைப்பு. அதுக்கு உதாரணமாகத்தான் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தையும் வைத்திருக்கிறார். நம்மை எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறாரோ, நமக்குள்ளே எப்படி அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரோ, இந்த அமைப்பிற்குள்ளும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் அவர் வாசம் பண்ணுகிறதற்கு இடம் கொடுத்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் உடன் நிற்கிறார்களோ, தேவனுடைய திட்டத்திற்குள்ளே யாரெல்லாம் தொடர்ந்து போகிறார்களோ அவர்கள் தான் சபை. சர்ச்சு கட்டடத்துக்குள்ள வந்து போறவங்க எல்லாம் சபை கிடையாது. பெரிய பெரிய கோபுரங்கள் வைக்கப்பட்டிருப்பதினால் அதெல்லாம் சபை அல்ல. பெரிய பெரிய கட்டடங்கள் இருப்பதினால் அதெல்லாம் சபை அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிறார்களோ அதுதான் சபை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி ஒரு கையை நெஞ்சில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்குள்ளே என்னை வைத்தருளும். நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் உம்முடைய ஆலயம், நீர் என்னிலே எப்போதும் வாசம் செய்ய வேண்டும். உம்முடைய திட்டத்தை விட்டு நான் கொஞ்சமும் வெளியே போகக்கூடாது. உம்முடைய கரத்திலே நான் பயன்பட வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உபயோகப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர் ரட்சிக்கிற ஆட்களை தெருவில் அப்படியே விட்டு விடுகிறதில்லை. தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. எதுக்காக கொண்டு வந்தது? குப்பையில போடுற குழந்தைகளை கவர்மெண்ட் கொண்டு வந்து பராமரித்து பாதுகாத்து வளர்க்கிறதற்காக. ரிசல்ட் எதனால் அது நடந்திருக்கு? ஏதோ ஒரு தாய் அந்த குழந்தையோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாமல், அல்லது அந்த குழந்தையின் பாரத்தை சுமக்க விரும்பாமல், அந்த குழந்தை என்கிற ஒரு சுமையினால் தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்கிற அச்சத்தினாலே அந்த குழந்தையை யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ எரிந்து விட்டு போகிற நிலை உலகமெங்கும் பல இடங்களிலும் ஏற்படுவதால் அரசாங்கம் அதற்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. நம்ம ஆண்டவர் நம்மளை பெற்றெடுத்தார், அவர் நம்மை குப்பை தொட்டியில் போட விரும்பவில்லை.
அதனாலதான் எங்க வச்சிருக்கிறார். அப்ப இந்த சபைக்கு வராம தெருவில் ஓடுறதெல்லாம் என்னது? அப்ப அப்படிதான் நீங்க பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ஏன் நான் இப்ப இது ரொம்ப ஹார்ஷா தெரியலாம், ஒருவேளை இந்த வார்த்தை ரொம்ப கடினமா, ஏன் பாஸ்டர் இப்படி பேசுறீங்க, இவ்வளவு கடினமா பேசுறீங்க அப்படின்னா, நோக்கத்தை புரிந்து கொண்டா அது புரியும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்க தான் வந்தாகணும்? சபைக்கு தான் வந்தாகணும். எந்த சபைக்கு? அப்ப ஒரு கொஸ்டின் வருது, இயேசுவின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உலகளாவிய சபைக்கா? நான் அதிலே தான் இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் அதுல தான் இருக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு கட்டடம் கட்டி அதுக்குள்ள நான் வரலையே தவிர நான் எங்க இருக்கேன்? ஆனா அப்படி ப்ரொவிஷன் இல்ல. நாம் கூடி வர வேண்டிய ஒரு நோக்கத்தை ஆண்டவர் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப இதை அற்பமாக நாம் நினைக்கிறதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஒரு லோக்கல் சர்ச்சா இருக்கலாம், உலகளாவிய சபையா இருக்கலாம், அவருடைய சரீரமாகிய சபை என்று அழைக்கப்படுகிற உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது உள்ளூரிலே கூடுகிறதான இந்த இட்டர்னல் லைஃப் ஏஜி சபையாக இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் இதெல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுல ரெண்டு விஷயமுமே இதுல தெளிவா சொல்லிருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருந்த உலகளாவிய சபையும் பேசுது, உள்ளூர்ல கூடுகிறதான சபையும் பேசுகிறது. ஒரு உள்ளூர்ல கூடுகிற ஒரு சபையை கண்காணிப்பு செய்கிறதான ஒரு போதகர் அல்லது ஒரு பாஸ்டரை குறித்து இது பேசுகிறது. அந்த உள்ளூர்ல கூடி வருகிறதான அந்த மந்தையை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. இந்த மந்தையை குறித்து பேசுகிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய சுய ரத்தத்தினாலே, வேற யார் ரத்தத்தினாலேயோ அல்ல, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. பிரைஸ் தி லார்ட். இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை கண்காணிப்பு செய்வதற்காக அதற்குரிய கண்காணிகளை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்குரியதான மந்தையிலே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அதற்குரிய மந்தையில உங்களை யாரு நடத்த முடியும்னு அவருக்கு தெரியும். எந்த ஆட்டை யாரு நல்லா பாத்துக்குவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு என்ன பண்றாரு? யாருடைய கண்காணிப்பில் இருந்தால் இவர்கள் சரியாய் வளர்வார்கள் என்று பார்த்து அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப இந்த மந்தையை அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறுக்க கூடாது, அதற்கு எதிராக பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. சிந்திப்பது தேவ திட்டத்திற்கு எதிரானது. நான் அந்த மாதிரி சிலர்லாம் பேசுற மாதிரி, நாங்க பேசுறதுக்கெல்லாம் எதிராக யாராவது பேசினீங்கன்னா ரத்தம் கக்கி சாவிங்கலாம் நாங்க பேச மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது நியாய தீர்ப்பு தேவனுக்குரியது. இதுல நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு சபைக்கு எதிரான பிரச்சாரங்கள் நிறைய இருக்கிறார். வேற யாரும் எனக்கு தேவையில்லை, நானும் ஆண்டவரும். பிரைஸ் தி லார்ட், நானும் ஆண்டவரும். அவர் என்கிட்ட பேசுவார், நான் அவர்கிட்ட பேசுவேன். நான் முழங்காலில் நின்னா எல்லா வெளிப்பாடு எனக்கு வரும். எனக்கு வேற எந்த உபதேசமும் தேவையில்லை, யார் எனக்கு போதிக்க வேண்டியதில்லை. நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறேன்னு சில ஆட்கள் பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க போய் அங்கெல்லாம் ஏன் கேட்குறீங்க? மனுஷர் பேசுறதெல்லாம் நீங்க ஏன் போய் கேட்குறீங்க? அவங்க ஏதோ பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு சொன்ன ஆவியானவர் பேசுறதா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஆட்களை பேசி திசை திருப்பி தேவ சமூகத்தில் போய் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பில்லாமல் பண்ணுகிறார்கள். எவ்வளவு தூரம் ஓடும்? எவ்வளவு தூரம் ஒரு காரியத்தை ஒருவர் தனிப்பட்ட எண்ணங்களோடு கூட, தனிப்பட்ட சிந்தையோடு கூட, தனக்கு தோன்றுகிற விதத்தில் எவ்வளவு தூரத்திற்கு கொண்டு போக முடியும்? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:17 வாசிங்களேன். இது எதுக்கு இந்த மாதிரிலாம் வசனம் எழுதுறாங்க? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை. பவுல் இதை எழுதுறார். அவர் உலகம் முழுக்க ஏஜென்சி வச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கல, சரியா? தனக்காக, தனக்குன்னு எந்த ஃபண்ட் ரைஸும் அவர் பண்ணல. அவர் அன்னைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணார். எதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணார்னா, எதுக்காக பணத்தை வசூல் பண்ணார்னா, எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் கடுமையான உபத்திரவத்திற்கு ஆளான பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்க கூட வழி இல்லாத நிலைமை, சாப்பாடு சாப்பிடுறது கூட வழி இல்லாத நிலைமை. அவங்களுக்கு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சூழ்நிலை உபத்திரவத்து நிமித்தம் ஏற்பட்ட பொழுது அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்குரியதான பாதுகாப்பான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்காக தன்னை விரோதித்த எருசலேமில், தன்னை விரோதித்த, தன்னை புறக்கணித்த எருசலேமுக்கு உலகம் முழுவதும் போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணி, சாதாரணமா அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு ஃபண்ட் ரைஸ் ஆகி வருது. இது நிலைமை எப்படின்னா, இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஃபண்ட் ரைஸ் ஆகி போறது மாதிரி ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்ப தாய் சபைக்கு
அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுடைய தேவை நிமித்தம் அனுப்புகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்காக உலகம் முழுக்க போய் அவர் பேசுறாரு, ஆட்கள்கிட்ட பேசி ஃபண்ட் ரைஸ் பண்றாரு. அவருக்கு தனிப்பட்ட ஆதாயம் எதுவும் இல்லை. அவருடைய தேவை என்று ஒன்று வருகிற பொழுது அவர்கள் மற்றவர்களுடைய கைகளிலிருந்து எதிர்பாராமல் தானே கூடார தொழிலை செய்து தன்னுடைய தேவைக்காக அவர் வேலை செய்து கொண்டு, அதாவது அதே நேரத்தில் மற்ற ஊழியக்காரர்கள் ஊழியத்தின் நிமித்தம் பலனடைகிறதை அவர் தவறாய் பேசவில்லை. அதை அவர் போற்றி பேசுகிறார், அதை உயர்த்தி தான் பேசுகிறார், அதனுடைய நியாயத்தை பேசுகிறார். ஆனால் தன்னை எவனும் குற்றம் சாட்டாதபடிக்கு, உலகம் முழுக்க அவர் ரைஸ் பண்ற ஃபண்ட்ஸை பற்றி யாரும் குற்றம் சாட்டாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கையால் வேலை செய்து இந்த ஃபண்ட் ரைசிங்கும் பண்றார். அதே நபர் தான் உலகம் முழுவதும், அவர் எங்கெங்கெல்லாம் அறியப்பட்ட உலகம் முழுவதும் அவர் செய்த ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் செய்தாரோ அங்கே ஆட்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி, அந்த சபைக்கு விசாரணைக்கு ஆட்களை ஏற்படுத்தி அவர்களை மூப்பர்களாக நியமித்து அவர்களுக்கு என்ன விதமான கணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் மிகவும் தெளிவாக ஒரு ஊழியக்காரன் மூலமாக அந்த சபைகளுக்கு போதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப பைபிள்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்கள கனம் பண்ணணும். எந்த அளவுக்கு கனம் பண்ணணும் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் ஒரு பெரியவங்களை பார்த்தா உடனே எந்திரிச்சு நிக்கிறீங்கன்னா, ஒரு பாஸ்டரை பார்த்தா, வசனத்தை போதிக்கிறவரை பார்த்தா, அதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, 2 மடங்கு பாத்திரவன்களா கனம் உள்ளவர்களா அவங்களை எண்ணணும். ரீசன், காரணம், இவர்கள் நித்தியத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கான திசையை காட்டுகிறதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள். இட்ஸ் நோ வே தே ஆர் above you. அவர்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறார்கள் என்பதல்ல அதற்கு அர்த்தம். அவங்க மேல நாங்க கீழே அப்படிங்கிறது இல்ல. The honor comes out of the help they do to you. உங்களுக்கு அவர்கள் செய்கிற உதவியின் நிமித்தம். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, நான் எனக்கு ரொம்ப தெரியுங்கிறதுனால இந்த இடத்துல நிற்கல. சில நேரங்களில் சில விசுவாசிகள்கிட்ட பேசும்போது தான் தெரியும், நம்மெல்லாம் ஒரு ஓரத்தில் கூட வரமாட்டோம். நம்மளோட வசனத்தில் அவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லி லோடடாக இருப்பாங்க. சிலர்லாம் தட்டினா வசனமாக கொட்டும், சரியா? ஆனால் அவங்க தாழ்மையாக முன்னாடி உட்காந்து பாஸ்டர் பேசுறத கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கிற சிலருக்கு தோணும், எங்க பாஸ்டரை விட அந்த சிஸ்டர் வசனம் அவ்வளவு நாலேஜ், அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, அவருக்கு ஒன்றும் அவ்வளவு பெருசா அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சில நேரத்தில் தோணும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தோணாது. பட் த வேர்ட் ஆஃப் காட் கமாண்ட்ஸ், கர்த்தருடைய வார்த்தை கட்டளை கொடுக்கிறது, அவர்களை 2 மடங்கு கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்ப அது சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? யூ நீட் அ சர்ச். உங்களுக்கு ஒரு சபை தேவை. உங்களை கர்த்தருக்குள் உபதேசத்திலும் திருவசனத்திலும் சரியாய் வழி நடத்துகிறவர் உங்களுக்கு தேவை என்பதை வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக 2000 வருஷத்துக்கு முன்னால உணர்த்தி எழுதி அதை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஊழியக்காரர்களை கனப்படுத்துவேன், திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாக எண்ணுவேன் என்கிற ஒரு உறுதியை நீங்களும் நானும் ஏற்க வேண்டும், இல்லையா? ஸ்தோத்திரம். இப்ப எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13:7 வாசியுங்கள். Praise the Lord, hallelujah. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்று. Observation is commanded, not a blind following. இந்த கண்ணை மூடிட்டு பின்பற்றுகிறது இல்ல, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறவர்களை நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள். அவங்கள மறந்துடாதீங்க. அவங்க ஒன்னொன்னு செய்யறாங்க இல்லையா, அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறத கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Praise the Lord, hallelujah. இப்ப இதுக்கு தான் ஒரு சபையும் ஒரு போதகரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பணும். அதே அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எப்படி சொல்லி இருக்கிறது? பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். அட்ராக்டிவா நிறைய போதனை இன்னைக்கு உலகத்துல இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. என்ன ஈஸியா இருக்கு, என்ன சந்தோஷமா இருக்கு. இங்கேயும் இருக்க வந்தா இதை செய்யாத, அதை செய்யாத, அதை தொடாத, இதை தொடாத, இதை பார்க்காத, அதை பார்க்காத, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இவ்வளோ தூரத்துக்கு உபதேசம் பண்ணி பரலோகத்துக்கு இப்படித்தான் வரணும்னு இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு வந்துடலாம்னு சொல்றாரு. அதானே ஈஸி. கஷ்டப்படுறேன்னா நான் ஒரு 10 ரூபா போட்டா எனக்கு 100 ரூபா திருப்பி கிடைக்கும், அதனால நான் 1000 மடங்கு எனக்கு திருப்பி கிடைக்கும், அதனால தைரியமா விதையுங்கள்
அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இது நெகட்டிவா எதையுமே யோசிக்காதீங்க, நெகட்டிவா எதையுமே திங்க் பண்ணாதீங்க, எல்லாமே நேர்மறையா யோசிங்க, பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவா கன்ஃபஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா எங்க வந்துருவீங்க, பரலோகத்துக்கு வந்துருவீங்க. அவர் மன்னிக்கிற தெய்வம், அன்புள்ள தெய்வம், அவர்கிட்ட அந்த கோபம் எரிச்சல் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவருடைய ஒரு சைடை கம்ப்ளீட்டா மறைச்சு ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி அப்படி கொண்டு வந்த ஒரு ஆள் தான் இன்னைக்கு ஆயுள் தண்டனை கைதியா உள்ள போயிருக்காரு. எச்சரிக்கையா இருங்க, இது உங்களை அதிக கேடு உள்ளவர்களாக மாற்றும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்திலிருந்து உங்களை முற்றிலுமாக வெளியே கொண்டு போய்விடும். நிச்சயமான ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக உங்களை மாற்றிவிடும். ஆகவேதான் அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்று மிகவும் தெளிவாக கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. தவறான இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் அடையாளம் கண்டு நீங்களும் நானும் அதை புரிந்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். அப்ப சரி, ரைட், இப்ப ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார், எனக்கு என்ன வேலை, நான் என்ன செய்யணும்? ஜஸ்ட் போயிட்டு வந்துட்டு இருந்தா போதுமா? வர்ற பாஸ்டருக்கு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி காணிக்க கொடுத்து தசமபாகம் கொடுத்து அவரை இருதயத்தை மட்டும் சந்தோஷப்படுத்தி அவர் நம்மளை பிளஸ் பண்ணாலே போதுமா? பியாண்ட் தட், அதையும் தாண்டி எனக்கு ஏதாவது இங்க வேலை இருக்கா, நான் ஏதாவது செய்யறது இருக்கா அப்படின்னு கேட்டா, we do have responsibilities. நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது. சிலருடைய நினைப்பு என்னன்னா, சண்டே ஆயிடுச்சா சர்ச்சுக்கு போகணும், எல்லாருக்கும் பின்னாடி போகணும், எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பிடணும், ஒருத்தரையும் பார்க்கப்படாது. ஏன்னா யாராவது கை கொடுத்து நம்மள்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுறதுக்கு இடமே கொடுக்கப்படாது. அப்புறம் இவங்களை பார்த்து பழகிட்டோம்னா அப்புறம் பார்க்குற இடத்துல நிறுத்துவாங்க. எங்கேயாவது பார்க்குற இடத்துல இவங்களை தெரியும்னு காமிச்சிக்கவே கூடாதுன்னு சொல்லி சின்ன கூட்டத்தில் கூட அதை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ சிறிய சபைகளில், நமக்கு பெரிய சபைகளில் என்ன வசதி அப்படின்னா, ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஒரே வரிசையில் இருக்கிற நாலாவதா ரெகுலராக உட்காந்துட்டு போகிற ஒரு பேர் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு இந்த சபையில் இருக்கிற உங்க பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற ஆட்களுடைய பேரெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. தெரியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, they have needs, you have needs. அவர்களுக்கு தேவை இருக்கிறது, உங்களுக்கும் தேவை இருக்கிறது. நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆதரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன எப்படி சொல்றீங்க? எங்க வீட்டுல சொல்றீங்களா அது ஓகே, சபையிலேயே வந்தோமா போனோமான்னு இருக்க வேண்டாமா? என்னன்னா நிறைய இடத்துல பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பேர் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் சபைக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா பாஸ்டருக்கும் பிரச்சனை, சபைக்கும் பிரச்சனை, ஊழியத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா நம்ம சேர்ந்தா நமக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாம போகுது. நல்லது எதுவுமே கண்ணில் பட மாட்டேங்குது, தப்பான காரியங்கள் மட்டும்தான் என்ன பண்ணும், கண்ணில் படும். எதாவது பாஸ்டர் பாஸ்டர் செய்த நல்லதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தோணாது. எதை பேசுறதுக்கு தோணும்? இன்னைக்கு அவரு பேசுறது ஒரு மாதிரி இருந்துச்சுல, உங்களை தானே பேசினாரு, இல்ல அந்த பிரதரை பத்தி பேசினாரு, உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து இன்னைக்கு யாரும் என்னை பத்தி பேசி என்னை சொல்லிவிடாது. ஏன்னா நான் எதுவுமே கேட்கல, உங்களை ஒருத்தரை கூட தெரியாது. ஏன்னா நாங்க நிறைய விஷயம் பேசுறோம், அநேக காரியங்களை நாங்க பேசியிருக்கோம். உங்க சபை, அவர் சபை விசுவாசியை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டதில்லை. இன்னைக்கு தான் முதல் தடவை இந்த லொக்கேஷனே கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? இன்னைக்கு கூட தெரியாம நான் அந்த பக்கம் போய் நான் திருப்பி என்னை கூட்டு வந்திருக்காரு. அத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இருந்தாலும் எனக்கு தெரியாம தான், இடம் தெரியாம தான் வந்திருக்கேன். உங்களை யாரையும் தயவு செய்ய எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஏதாவது நான் உங்களை பத்தி பேசியிருந்தா, கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை தயவு செய்து தனியாக மன்னித்து வசனத்தை மட்டும் கேட்க உங்களை அன்புடன் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நமக்கு பொறுப்பு இருக்கிறது. என்னெல்லாம் பொறுப்பு இருக்கிறது? யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். இயேசுநாதர் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா, புது கட்டளையா கொடுத்தாருன்னா அது என்ன கட்டளை? நீங்கள் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி போய் அன்பா இருக்க? பேரே தெரியாது, நான் எப்படி போய் அன்பா இருக்க? அவங்க யாரு, எந்த ஏரியா, அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க பாடுகள் என்ன, அவங்களுடைய தேவை என்ன, அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துருக்கிறாங்களா வளரலையா, ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வசனம் தெரியுமா தெரியாதா, அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு மனசு கஷ்டம்ங்க, நான் சர்ச்சுக்கு வர்றேன், பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, ஆறுதலா இருக்கு, நான் ஆறுதல் அடைஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். இல்லை, நமக்கும் சாதாரணமாக சர்ச்சில் சில கொஸ்டினர் வச்சுருப்போம். ஒரு கேள்வி மாதிரி, யாராவது ஒரு விசுவாசியை பார்த்தா முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ரட்சிக்கப்பட்டதை பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன சொல்லிடுவாங்க? ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எந்த சபைக்கு போகிறீங்க? நான் இந்த சபைக்கு போகிறேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அதுவும் சிலருக்கு இன்னும் தெரியாது. எந்த நாமத்தில் ஞானஸ்நானம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? எடுத்துட்டோம். அபிஷேகம் பெற்றீங்களா? அபிஷேகம் பெற்றாச்சு.
முடிஞ்சு போச்சு நம்ம கேள்வி எல்லாம். ஏன்னா அவங்க ஃபுல்லி குவாலிஃபைடு பரலோகத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு மேல நாங்க கிளாஸே வைக்கல. அடுத்த கேள்வி இருக்கு. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தையை தப்பா எடுத்துக்கப்படாது. இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஹேவிங் லவ் பிட்வீன் ஜெண்டர்ஸ். ஆக்சுவலா பாலினங்களுக்கு இடையே அன்பை வளர்த்து கொள்வதற்கான அல்ல வார்த்தை என்ன, காதலை வளர்த்து கொள்வதற்கான கட்டளை அல்ல. ஏன்னா தமிழ்ல அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. லவ், LOVE, இட் மீன்ஸ் எவ்ரிதிங். இது இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தமிழ்ல நல்ல அழகான வார்த்தைகள் எல்லாம் ஒன்னொன்னுக்கு இருக்கு. பாசம், நேசம், காதல், அன்பு, இவைகள் இப்படி பல வார்த்தைகள் இருக்கிறதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு எல்லாத்தையுமே தெளிவாவே சொல்லிட முடியுது. அன்பு கூறுங்கள். இதுல ஒரு தெய்வீக அன்பு இதுல இருக்கிறது. பிரதிபலன் எதிர்பாராத அன்பு. இப்ப நேசிப்பதிலே தாயை போல ஒரு அன்பு, அக்கறை கொள்வதிலே ஒரு தகப்பனை போன்ற அக்கறை, மன்னிக்கிறதுல ஒரு தகப்பனை போன்ற அக்கறை, இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் மொத்தமா வச்சுதான் என்ன செய்யறாரு, ஒரு அன்பு கூறுங்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அப்ப அன்பு கூறுதல் அப்படின்னு வருகிற பொழுது திஸ் இஸ் a very big responsibility. வீட்டுல மனைவியை நேசிக்கிறதுக்கே முடியல, கணவனை நேசிக்கிறதுக்கே முடியல, இந்த காலத்துல பிள்ளைகளை நேசிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க முடியல. அப்ப அப்படிப்பட்ட அன்பு குறைந்து போன ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி குறைந்து போன காலத்திலே எல்லாருக்குமே இருக்கிறதான பெரும் குறை என்னதான்? அன்புதான். இத ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், சபை நமக்கு கொடுக்கிறது. இந்த சபைக்கு வருகிற ஜனங்கள், உலகத்திலே அன்பில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆதரவற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதுதான் ஒரு மனிதனை தம்முடைய பிள்ளையாக தேவன் மாற்றுகிறதுனுடைய முதல் முக்கிய நோக்கம். எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், ஷோ யுவர் லவ். நிறைய வீட்டுல எங்க அப்பா என்னை நேசிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாட்ட போய் நீங்க கேளுங்க, ஏங்க உங்க பிள்ளைங்களை நீங்க நேசிக்கவே மாட்டீங்களாமே, உங்க பிள்ளைங்களை அவங்க பிள்ளைங்கிட்ட அன்பே காமிக்க மாட்டீங்களாமே, உங்க பிள்ளைங்களை உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா? ஐயோ என் இருதயத்துல இருக்குதுங்க, என் இருதயத்துல இருக்குதுங்க, ஆனா நான் காமிச்சிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்கு என்னதான் தெரியும், எங்க அப்பா கோவக்காரரு, அன்பே காமிக்க தெரியாது, அவர் ஒரு மிருகம் மாதிரி, அவரை பார்த்தாலே நாங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். அவர் என்ன சொல்றாரு, ஐயோ என் உள்ளுக்குள்ள இருக்குங்க, ஆனா நான் காமிக்க மாட்டேன், ஏன்னா காமிச்சா இவங்க என்ன ரொம்ப லேசா எடுத்துக்குவாங்க. அப்படி நான் ஸ்ட்ரிக்டா வீட்டை வச்சிருக்கணுங்கிறதுக்காக நான் எப்படி வச்சிருக்கேன், அன்பை நான் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப விசுவாசிகளா ஒருவர் உள்ள தொடர்பிலும் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனால் நான் முகத்தை கூட பார்க்க மாட்டேன், கை கூட கொடுக்க மாட்டேன், அவங்க கிட்ட யார்ட்டையும் பேசவோ பழகவோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவோ மாட்டேன். இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு டைம்ல நீங்க ஒரு என்ன சொல்றது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்த ஒரு காலம் இருக்கும். என்னை யாரும் பார்க்க வேண்டாம், என்கிட்ட யாரும் பேச வேண்டாம், காரணம் என்கிட்ட பேசிட்டா என் பிரச்சனை அவங்க ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டா என்னை மதிக்க மாட்டாங்க, கனம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பயப்பட்ட ஒரு காலம் இருக்கும். பட் we have come out of that. ஆண்டவர் நம்ம அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரா இல்லையா? அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அவங்களும் அதே விதமான ஒரு பிரச்சனையில தான் இருப்பாங்க. நீங்க அதை சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தெரியும், இப்ப என்னையும் ஆண்டவர் இப்படி மாற்ற முடியும்னு தெரியும். இதை சொல்லணும்னா நீங்க உள்ள ஒரு அன்பு இருந்தா நேச்சுரலா சொல்லுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு உள்ள அன்பு இருந்தா இயல்பாவே சொல்லுவீங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்லணும். இயேசு என்ன மாற்றினார், உங்களையும் மாற்றுவார். இயேசு என்னை மீட்டுக் கொண்டார், உங்களையும் மீட்டுக் கொள்வார். இயேசு எனக்கு சந்தோஷம் தந்தார், உங்களுக்கும் சந்தோஷத்தை தருவார். இயேசு எனக்கு சமாதானம் தந்தார், உங்களுக்கும் சமாதானம் தருவார்னு என்னால சொல்லாம கடந்து போக முடியாது. காரணம் ஐ லவ் them, நான் அவர்களை நேசிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இன்னைக்கு வரைக்கும் இன்னொருவரை பார்த்து, ஆக்சுவலா சிலருக்கு, நிறைய பேருக்கு அப்படி முகத்தை பார்த்து பேசுறதுக்கு ஒரு வெக்கம் இருக்கலாம். சிலருக்கு ஒரு வெக்கம் இருக்கலாம். சிலர் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கை கொடுப்பாங்க. கார்ல வர்றாங்கன்னா கார்ல வர்றவங்களுக்கு பார்த்து கை கொடுப்பாங்க. அவங்க வர்ற கிளாஸ் பைக்கு, அவங்க வச்சிருக்கிற வீடு, இது எல்லாத்தையும் அவங்க அந்த கிளாசிபிகேஷன் வச்சிருப்பாங்க. இந்த லெவல்ல இருந்தா தான் நம்ம கை கொடுப்போம், பார்ப்போம், பழகுவோம். அப்ப அதுல அந்த கீழ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அப்ப அவங்கள அரவணைக்கவோ, அவங்கள கொண்டு வரவோ அவங்களுக்கு பல நேரங்கள்ல மனசு இருக்காது. இயேசுநாதர் மட்டும் இப்படி நினைச்சிருந்தாருன்னா, சொல்லுங்க, இயேசுநாதர் மட்டும் இப்படி நினைச்சிருந்தாருன்னா ஒருத்தர் கூட தேறி இருக்க மாட்டார். பரலோகத்தின் சகல மேன்மைகள் மகிமைகளை துறந்து இறங்கி வந்ததும் சும்மா இல்ல, ஏதோ அரண்மனைக்கு வரவில்லை,
அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி 2000 வருஷங்களுக்கு பின்பு திருச்சியில் இன்றைக்கு இந்த சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் நினைத்து நம் முகத்தை பார்த்து இயேசு இறங்கி வந்தார். நம்ம ஏதாவது ஒரு வகையில தகுதி உள்ளவர்களான்னு கேட்டா இல்லைங்க, நான் தகுதியே கிடையாது. ஆனாலும் தாழ்மையில் என்னை நோக்கி பார்த்தார். எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டிருந்த பொழுது, என் குடும்பம் என் தகுதியை பார்த்து கொண்டிருந்த பொழுது, என் உற்றார் உறவினர் என் தகுதியை பார்த்து என்னை புறக்கணித்து கொண்டிருந்த பொழுது, உலகத்தில் நான் யாருக்கும் வேண்டாத போது இயேசு என்னை தேடி வந்து தம்முடைய அன்பை எனக்காக வெளிப்படுத்தினார். So I am responsible and I am called to love one another. அப்ப மற்றவர்களை நேசிக்க எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கு. அப்ப அதாவது சிலர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கும் போது, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலைங்க, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலைங்க, ஏதோ வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, 30 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு 40 வருஷம் இருந்துட்டேன்னா போயிடுவேன், பாதி வருஷம் முடிஞ்சு போச்சு, 40 வயசு ஆகிப்போச்சு, இன்னொரு 40 தானே கூடி போனா, இல்லை ஒரு 30 தான், அதுக்கு மேலே கூடி போனால் இன்னொரு 10, அது அப்படியே ஓடிடும். இப்போ 40 வருஷம் ஓடினது தெரியல, அதே மாதிரி அடுத்த இன்னொரு 40 ஓடி போயிடும். எப்படியோ பரலோகத்துக்கு போனால் போதும், அதுக்காக தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில பலர் என்ன நினைக்கிறார்கள், எனக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறார்கள். வேற செய்யறதுக்கு உலகத்துல எந்த ஒரு வேலையுமே இல்லைன்னாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற வேலை மிகவும் எளிது. போய் சொல்லுங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் இன் நீட் ஆஃப் லவ். உலகத்திலே ஜனங்களுக்கு அன்பு தேவைப்படுகிறது. அந்த அன்பை கொடுங்கள். இயேசு உங்களுக்கு கொடுத்த விதமாய் கொடுங்கள். இயேசு உங்களையும் என்னையும் அதற்காகவே அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். Praise the Lord. Hallelujah. கலாத்தியர் 5:13 திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரியுங்கள். நான் ஒரு வசனமா எடுத்துட்டு போனேன்னா நிறைய டைம் எடுக்கும், நான் குயிக்கா ரெஃபர் பண்ணிட்டு போயிடுறேன். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 1:27 வாசிக்கலாம். யாக்கோபு 1:27 அதான் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்க வேண்டும் என்று யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். Praise the Lord. ஸ்தோத்திரம். மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியா? சிலருக்கு அந்த கேள்வி, ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன? நான் எங்க வளர்ந்திருக்கேன்னு எனக்கே இன்னும் தெரியாது. அப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை லெவலையும் சொல்லியிருக்கும். இது வரைக்கும் அதை நீங்க நல்லா வாசிக்கலன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை வீட்டிற்கு போய் சில நாட்கள் வாசியுங்கள். அப்பதான் நீங்க யாருன்னு, உங்க சபைனா என்னன்னு, உங்க சபையில் இருக்கிற மற்றவர்கள் யார் என்றும், உங்கள் சபையில் உங்களுக்கும் எனக்கும் என்ன வேலை என்றும், நம்முடைய பொறுப்பு என்னவென்றும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா வீட்டில் போய் என்ன பண்ணணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதையும் நல்லா வாசித்து பார்க்கணும். சிலருக்கு சங்கீதம் 23 தாண்டுனா பைபிள்ல வசனமே இல்லை, வேற 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 வசனம் இல்லை. ஏன்னா அதான் கேட்கற கொஞ்சம் நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எல்லாமே நல்லா இருக்குங்க. கடைசி வசனம் வரைக்கும் எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கு, போதும் அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. நீங்க நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இந்த ஆசீர்வாதம் மட்டுமே நோக்கமாக நம்முடைய வாழ்க்கையில நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு நாள் உண்மையிலே ஏமாந்து போயிருவோம் இல்லையா? அப்ப நமக்கு வேலை இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்க போறேன். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு வாசிங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். முதல்ல என்ன நடக்கணும்? இயேசுவோட இணைக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல சத்தியத்தை கைக்கொள்ள தொடங்கினா இயேசுவோட இணைக்கப்பட்டிருப்போம். இயேசுவோட இணைக்கப்பட்டிருந்தா நம்ம நமக்குள்ள என்ன நடக்கும்? சரியான வளர்ச்சி நடக்க துவங்கும். அப்ப நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்படி வளர்கிறதற்கு என்ன செய்யணும்? அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதெல்லாம் எங்க இருக்கு? சபையில இதெல்லாம் எங்க இருக்கு? உங்க பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல,
அவங்க தான் இன்னொரு கணு, அவங்க தான் இன்னொரு அவயவம். உங்களுக்கு தெரியாது அது என்ன அவயவம்னு, உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒருவரோடு ஒருவர் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் டிட்டாச்டு யூனிட்ஸா இருக்கக்கூடாது. ஒன்னும், அதாவது வசனத்துல நேபுகாத் நேச்சாருடைய சிலையில கடைசியா வர்ற அந்த அமைப்பை பத்தி சொல்லும்போது அது இரும்பும் களிமண்ணுமா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் விசுவாசிகளா சிலர் சபைக்குள்ள இருக்கிறோம், ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. அப்ப நம்ம, ஆனா வசனம் என்ன சொல்லுது, நம்ம ஒரு சரீரமாக ஒன்றோடு ஒன்று கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால்தான் சபைக்கு, சரீரத்திற்குரிய ஒரு வளர்ச்சி, சரீரத்தினுடைய அத்தனை அவயவங்களும் ஒன்றாய் கூட்டி இணைக்கப்படும் போது எப்படி உண்டாகிறதோ அதே போல விசுவாசிகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் கர்த்தருக்குள் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் நாம் அடைய வேண்டிய வளர்ச்சியை சரியாய் அடைய முடியும். நான் தனியா வளர்ந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஏரியால ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, இன்னொரு பிரதர் இன்னொரு ஏரியால ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு சகோதரி ஒரு ஏரியால நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி மாறி மாறி கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்கிறதற்கு, தேவ பக்தியில் வளர்கிறதற்கு, பக்தி நமக்கு விருத்தி அடைகிறதில் வளர்கிறதற்கு. பக்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன ஆகணும், எப்படி அடையணும்? பக்தி கெட்டு போகக்கூடாது. சிலரெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு பக்தியே காலி. ஆமா, ஏன்? வீண் பேச்சு, ஆவியே கெட்டு போயிடும். அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க, முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையவே மாத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டாங்க. எல்லார பத்தி வச்சிருந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாமே காலியா போச்சு. நான் எதை பத்தி எல்லாம் நான் நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தை உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டாங்க. இப்ப எனக்கு சர்ச்சுக்கு போறதா வேண்டாமான்னு தெரியல, பைபிள் வாசிக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சா ஏரியா பக்கம் போகக்கூடாது. சிலருக்கு அது என்னன்னா, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். யாரையாவது பத்தி அப்படி கேட்கும்போது வசனம் சொல்லுது இல்லையா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அவர்கள் செவித்தின உள்ளவர்களாகி, அப்படின்னா அது ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை they have itching ears அப்படின்னு சொல்லியிருக்கு. காது அரிக்குமா, இது ஏதாவது கேட்கவே இல்லையே, ஒருத்தனை பத்தி ஏதோ நல்ல தகவல் வந்திருக்காமே, ஓடு 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 அப்படின்னு இதை கேட்கறதுக்குன்னே ஓடுறது. இன்னும் தெரியாத அவங்களுக்கு எவனோ ஒருத்தன் கொளுத்தி போடுறது, இப்ப இன்னும் தெரியாதா, ஓடு 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 ஓடு, கேதர் இன்ஃபர்மேஷன். எல்லா கெட்ட தகவலையும் வாங்கி மொத்தமா சேர்த்து இப்ப நீ முழு குப்பை தொட்டியாவே ஆயிருக்க. ஏதாவது குப்பை தொட்டி பக்கத்துல நம்ம போக முடியுமா? ஆனா சிலருக்கு குப்பை தொட்டியோட தான் ரொம்ப க்ளோஸ். அந்த குப்பை தொட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுலயே கிடக்கிறதுக்கு வேண்டாம். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க நல்ல வார்த்தை இருந்தா பேசுங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், அவைகளால், அந்த பிராக்கெட்ல ஒரு வார்த்தை, கள்ள போதகர்களாகி அவர்கள் அப்படின்னு இருக்கும். அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாகிறார்கள். பக்திக்கு நேர் எதிரான வார்த்தை என்னது? அவபக்தி. நம்ம பக்தியில வளரணும்னா சபையில் உள்ள விசுவாசிகளோடு கூட்டி இணைக்கப்பட்டு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்து, கிறிஸ்துவுக்குள் வளர்கிற காரியங்களை சிந்தித்து, தேவ பக்தியை மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிற காரியங்களை சிந்தித்து, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்து, உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து, அவர்கள் பேசுகிறது தவறாயிருந்தால் அன்போடு கூட அவர்களை திருத்தி அவர்களை சரியான இடத்திற்கு கொண்டு வந்து, ஒருவேளை சரி எல்லா நேரமுமே எல்லாருடைய அபிப்பிராயங்களும் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. அந்த அபிப்பிராயத்தை சமாதானத்தோடு, ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாம, வாக்குவாதங்கள் இல்லாமல் அமைதியாக, ஒருவேளை அன்னைக்கு அவங்க ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லாதிருந்தால் அவர்களுக்காக திரும்ப போய் வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி திரும்ப ஒரு நேரம் எடுத்து, அன்னைக்கு பேசணும்ல நம்ம திரும்ப பேசுவோமா அப்படின்னு அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணி ஜெபத்தோட திரும்ப பேசுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே தந்திருக்கிற பாரம் அவங்களுக்குள்ள இறங்கும். சண்டை போட்டு ஓடிராது. நான் சொல்றதை நீ கேட்கல, நீ நரகத்துக்கு தான் போவேன்னு யாரையும் நியாய தீர்ப்பு நீங்க எழுதாதீங்க. இப்ப நியாயம் தீர்க்கிறது தான் நமக்கு வேலைன்னு நினைச்சிடாதீங்க. நியாயம் தீர்க்க நம்ம அழைக்கப்படல, ரட்சிப்புக்கு ஏதுவாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்பை பேசுங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசுங்க, அவங்கள ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிலரை பிசாசு கையில தான் ஒப்படைக்க வேண்டி இருக்கும். சரியா? அது என்னன்னா, அவங்க தொடர்ந்து வந்தாங்கன்னா நம்மள பலர் எங்க போயிருவோம்? நரகத்துக்கு போயிருவோம். அந்த அப்படிப்பட்ட ஆட்களை எங்க தான் ஒப்படைக்கணும் கடைசியில? எப்பா உன் ஆளு நீயே கொண்டு இவன் இங்க வேண்டாம், எங்க எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு நீ ரொம்ப தீவிரமா இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா
இவனை மட்டும் நீ வச்சுக்கோ, நாங்கெல்லாம் பரலோகத்துக்கு போறோம்னு தயவு செய்து சில ஆட்களை அப்படி ஒப்படைச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களோட ஐக்கியம் வச்சுக்காதீங்க, அவர்களோட நெருங்கி போகாதீங்க. கர்த்தருக்குள் வளர்கிறதற்கு, பக்தி விருத்தி அடைகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, நான் ஒரு போர்ஷன் தான் தொட்டிருக்கிறேன். இப்போ நமக்கு பொறுப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த நோக்கத்துக்காக தான் வந்தார். இயேசு நமக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதற்காக வரவில்லை. இயேசு ஏதோ நமக்கு சரீர சுகத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக நடமாட விடுகிறதற்காக மாத்திரம் வரவில்லை. அதெல்லாம் பை ப்ராடக்ட். ஆனால் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மெயின் ப்ராடக்ட் என்னவோ அந்த மெயின் ப்ராடக்ட் தான் அவருக்கு நோக்கம். இதெல்லாம் பை ப்ராடக்ட். இதெல்லாம் அவர் கூட இருந்தா நடக்கிற விஷயம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது கூட நடக்கிறதான விஷயங்கள் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு போனஸாக கூட கொடுக்கப்படும். ஆனால் அந்த வார்த்தையை கூட சேர்த்துக்கு நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்படாது. ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சேர்த்து சொல்றேன். போனஸா கூட சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறோம். சம்பளம் கிடைக்கும் போது அந்த சம்பளத்துக்கு பாத்திரவான்களா இருக்கும்போது என்ன கிடைக்கும்? போனஸுக்கெல்லாம் போராடப்படாது. போனஸுக்கு போராட்டம் நடத்துறது உலகத்திலே ஒரு அநீதியான ஒரு விஷயம். முதலாளி நல்லா இருந்தா உங்களுக்கு கொடுக்க போறா, முதலாளியை நஷ்டத்துக்குள்ள தள்ளிட்டு போனஸ் கொடுன்னு கேட்கறது அநியாயம் இல்லையா? அப்ப முதலாளி லாபம் அடையட்டும், முதலாளிக்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையெல்லாம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குரிய வேலையை செஞ்சு, நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா நான் இப்ப போனஸ் தர்றேன்னு அவர் தரட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகத்துல சாட்சியா இருக்கிறது அப்படிங்கிறதும், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக வாழ்கிறது என்பதும் உண்மையாகவே சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் தான். ரொம்ப கடினமானது தான். ஆனா நம்மை அழைத்த ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னுதாரணத்தை வைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னுதாரணத்தை வைத்திருக்கிறார். இவைகளின் ஊடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மாத்திரம் அல்ல, நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உத்தரவாதிகளாய் நாம் இருக்கிறோம், முக்கிரானக்காரராய் இருக்கிறோம். அவள் எல்லாரையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் நமக்கு பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த சபையிலே கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். போதகரோடு இணைந்து, சபையோடு இணைந்து ஒருவரையொருவர் கட்டி எழுப்புகிறதற்கு இந்த சபைக்கு கர்த்தர் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரோ அந்த திட்டங்களிலெல்லாம் பங்குள்ளவர்களாகி அவர்களோடு கூட சேர்ந்து ஒருவரையொருவர் கட்டி எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர கர்த்தர் உங்களுக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக.